ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன போடுறாங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து அப்பா மதியம் கையெழுத்து போட்டதுனால மனோஜை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. இப்போ விஜயா கதறி அழுறாங்க. என் பையன் ரொம்ப ரொம்ப நல்லவன், நிறைய படிச்சிருக்கான், அவன் அப்படிலாம் தப்பு பண்ண மாட்டான், வெளியில் விட்றீங்களான்னு கேள்றாங்க. அப்போ கூட போய் தான் சொல்கிறாங்க, அதெல்லாம் விட முடியாது போமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாமுத்து வராங்க. எல்லாம் உங்களால் தான், நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் உங்களை பழி வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சிந்தாமணி நம்ம வீட்டு மேலே போட்டிருக்கா. எல்லாத்துக்கு காரணம் நீ தான், வீடு நாசமாக போக காரணமே நீங்கள் 2 பேரும் தான். நீங்கள் 2 பேர்னால இன்னும் யாரெல்லாம் கஷ்டப்பட போகிறாங்களோ தெரியல சொல்லி விஜயா கத்துறாங்க. கத்துன உடனே என்னடா செய்ய சொல்லிட்டு வித்து மீனா வந்துடுறாங்க. அதே சமயம் ரோகிணி ஓடி வராங்க. மனோஜ்ன்ட்டு வந்துட்டு அங்கேயிருந்து பாஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கேயிருந்து வந்து மனோஜ் கவலைப்படா, என்ன 10 நிமிஷம் நான் எப்படியாவது வெளியில் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறி எழுதிட்டு அப்புறம் நேராக அங்கே போய் கேட்குறாங்க. உடனே அது சிந்தாமணி இதுதான் சமையன்ட்டு விட்டது, பணத்தை கறந்துரு அப்படிங்கிறாங்க. அங்கே போய் நாங்கள் மனோஜை வந்து இப்போவே கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஒரு கண்டிஷன் இருக்குது, 10 லட்ச ரூபா நீ தரணும். 10 லட்சமா? ஆமாம், 10 லட்சம் கொடுத்தா மனோஜை வந்து வெளில எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு ரோகிணி அப்படி திகச்சு போயிடறாங்க. அது இப்போவே வேணும், உன்னால் தர முடியுமா அப்படிங்கிறாங்க. அதே சமயம் இங்கே வந்து காட்டுறாங்க. இங்கே ரோகிணி வந்து அதே சமயம் மீனாமுத்து வந்து பார்த்தாங்கன்னா எப்படியா சிந்தாமணிகிட்ட போய் பேசி பார்க்கலாம்னு சொல்லி சிந்தாமணிகிட்ட போய் பேசி பார்க்கல. அதுக்கு முன்னாடி நீ தலைவியாக இருந்தாலும் அப்போ எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கேன், அதை ஃபுல்லாகவே நான் எடுக்க போகிறேன். எடுத்து இப்போ நாங்கள் எல்லோரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு வச்சுக்கோ, ஒன்றத்துக்கு உள்ளே வச்சுருவோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முடிச்சுக்கிறேன், என்ன இது என்ன நினச்சேன், எல்லாத்தையும் உள்ளே வச்சு உள்ளே விட்டேன்னா உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாங்களா. இதை கேட்டு அப்படியே பயந்து போயிடறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சிந்தாமணி யோசிக்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ பட்டு நான் எடுத்துகிட்டு வரேன்னா இல்லையான்னு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பயந்து போய் வந்து இருக்க போகிறாங்க 2 பேரும். மனோஜ் வந்து வெளியில் வரப்போகிறாங்க. இருந்தாலும் இதுக்கப்புறம் என்ன நடக்க போது தெரியல. உடனே என்ன செய்யும் தெரியல. மீனாமுத்து வந்து போய்கிட்டு இருக்காங்க. அங்கே அண்ணாமலை இருக்கு, நான் அப்பாவுக்காக தான் எதுவும் செய்கிறேன், அப்பா பாவம் அழுதுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அண்ணாமலை அங்கே வருத்தப்படுறாரு. இந்த மனோஜ் விஜயா என்னைக்கு தான் திருந்த போகிறாங்களோ, இவங்களால இன்னும் என்னென்ன கஷ்டம்லாம் வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறோம்னு தெரியலையே சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. மீனாமுத்து தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய வீடியோக்கள், மோட்டிவேஷனல் வீடியோக்கள் தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். தயவுசெய்து பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி.